ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா பிவட் டேபிள் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிவட் டேபிள்ல வந்து இ-காமர்ஸ்க்கு தேவையானது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் ஐடி இருக்கு, இங்க எஸ்கேயூ இருக்கு, இங்க வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் கேன்சல்டு, ஷிப்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு குவான்டிட்டி இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐட்டம் பிரைஸ், அந்த ப்ராடக்டோட பிரைஸ், நம்ம என்ன செல்லிங் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டீடைல்ஸ் இருக்கு. இங்க வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு போகுது அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிவட் டேபிளோட யூஸ் என்னன்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ்கேஎஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு பாருங்க, ஆர்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நமக்கு வந்து இது வந்து லாஸ்ட் மந்த் ஆர்டர் டீடைல்ஸ், இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டா. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம பிவட் டேபிள் பண்ண போறோம்? இப்போ இதுல மல்டிபிள் எஸ்கேஸ் இருக்கு, இது மொத்தமா கம்பைன் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டிஸ் நம்ம வந்து ஷிப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாக்குறதுக்காக இது நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா பிவட் டேபிளுக்கு பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஹோல் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹோம்ல போயிட்டு ஓகே பிவட் டேபிள் இங்க இருக்கா, பிவட் டேபிள் கொடுத்துட்டு நான் நியூ ஒர்க் ஷீட்ல கொடுக்க போறேன். அதாவது இங்க ஒரு நியூ ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ அங்க வர மாதிரி கொடுக்க போறேன். எக்ஸிஸ்டிங்னா நீங்க எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டு இந்த இடத்துலயே ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இது பக்கத்துலயே நீங்களும் பண்ணலாம். நான் வந்து நியூ ஷீட்லயே கொடுத்துக்கிறேன். எஸ்கே வைஸ் வந்து எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு தான் இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஸோ அதனால நான் எஸ்கே இந்த ரோல கொண்டு வந்துக்கிறேன். அடுத்து வந்து எவ்வளவு குவான்டிட்டிஸ் போயிருக்கு அதை நான் இங்க கொண்டு வரேன். ஸோ இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட்னு போட்டிருக்கு பாருங்க, இந்த இடத்துலயும் கவுண்ட்னு போட்டிருக்கு. கவுண்ட்னா எத்தனை நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ ஒரே ஆர்டர்லயே பாத்தீங்கன்னா 2-3 ஆர்டர் கூட வந்திருக்கும். ஒரே ப்ராடக்ட்டே 2-3 குவான்டிட்டி கூட வாங்கியிருப்பாங்க. ஸோ கவுண்ட் இல்லாம நம்ம வந்து இங்க வியூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு சம் கொடுக்கணும். இது ஒரு சில எக்ஸல்ல கரெக்டா நம்பர்ஸ் வரும், ஒரு சில எக்ஸல்ல வந்து சம் கவுண்ட், இந்த எந்தில் பாத்தீங்கன்னா கவுண்ட் தான் டிஃபால்ட்டா இருக்கு, சம் வரல. ஸோ நல்லா சம் மாத்திக்கிட்டேன். இப்படி பண்ணாதான் இது வந்து கரெக்ட் டேட்டா, அப்பதான் நம்பர் கவுண்ட் ஆகும். ஸோ நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ சம் குவான்டிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எஸ்கியூஸ் எவ்வளவு குவான்டிட்டி வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் வந்து SKU ஆர்டர்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பிவட் டேபிள் என்ன பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எத்தனை ஸ்டேட்ஸ்க்கு நம்ம வந்து ஆர்டர் ஷிப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இப்போ எடுக்க போறோம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், டோட்டல் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல பிவட் டேபிள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு நம்ம ஷிப் பண்ண போறோம், ஷிப் பண்ணியிருக்கோம் குவான்டிட்டி அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டேட்ஸ் இன்சைடு கொடுத்துட்டேன். குவான்டிட்டி எவ்வளோ, அந்த குவான்டிட்டியை இங்க வந்திருக்கு. ஸோ அதை நான் தூக்கி இங்க ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர்ஸ்ல வர்றது எல்லாமே இங்க வேல்யூஸ்ல இந்த காலம்ல தான் நீங்க கொண்டு வரணும். இது வந்து டெக்ஸ்ட், ஸோ அதனால இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ நான் இதை கொடுத்துட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் அதையும் கொடுத்துட்டு சம் கொடுத்துட்றேன். சம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க சம் மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கணக்கு வழக்கு நடக்குது. கவுண்ட்னா ஜஸ்ட் எத்தனை கவுண்ட்ன்றது, சம்னா வந்து ஒரே இதுலயே வந்து எத்தனை ஸ்டேட்ஸ்க்கு வந்து கவுண்ட் பண்ணணும்னா ஆட் பண்ணோம்னா சம் யூஸ் பண்ணணும். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ அந்தமான் நிக்கோபாருக்கு 1 போயிருக்கு, ஆந்திர பிரதேஷ்க்கு 17 போயிருக்கு, பீகாருக்கு 3 போயிருக்கு, கோவாக்கு 2 போயிருக்கு. அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு 91 போயிருக்கு. ஓகேவா? இப்போ இதுல டாப் அண்ட் பாட்டம் பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் எப்படி பண்றேன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அட்வான்ஸா தெரிஞ்சவங்க பல மெத்தட்ல பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி சொல்றேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி கொடுத்து நம்பர் டேட்டாவை மாத்திட்டேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளா AltWFR இப்படி போட்டீங்கன்னா மேல ரோ வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். இப்போ நான் நார்மல் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹோம்ல போயிட்டு ஃபில்டர் போட்டுக்கிறேன். ஸோ லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ ஹரியானாக்கு 0 போயிருக்கு, அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் 1 போயிருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு 91 வந்திருக்கு, கர்நாடகாக்கு 48 வந்திருக்கு. ஸோ நான் A to Z கொடுத்துட்டேன். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ பிவட் டேபிளோட யூசஸ் இப்படித்தான் நம்ம வந்து ஷார்ட் பண்றது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஷிப்ட் எவ்வளோ குவான்டிட்டி வருது, கேன்சல்டு எவ்வளோ வருதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நான் மொத்தமா செலக்ட் பண்ணல, இது 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது 2 மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ அதனால நான் இங்க 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். பிவட் டேபிள் போய்க்கிறேன்.
இதில் வந்து ஸ்டேட்டஸ் இந்த சைடில் வந்துருச்சு, குவான்டிட்டி இந்த சைடில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ பிவட் டேபிள் இருக்கு. இதை நார்மல் டெக்ஸ்டா மாற்றணும்னா ஜஸ்ட் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் டெக்ஸ்டா மாறிடும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கவுண்ட் குவான்டிட்டின்லேயே விட்டுட்டேன். இப்போ நான் பேக் திரும்ப ரிவர்ஸ் போய்க்கிறேன். திரும்ப நான் இதை கிளிக் பண்ணிட்டு இதை கவுண்ட்டுக்கு பதில் நான் நம்பர்ஸ் மாற்றணும். ஸோ சம் கொடுக்குறேன். இப்போ மாறி இருக்கு பார்த்தீங்களா நம்பரு. ஸோ அதுக்கு தான் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஸோ சம்மில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து ஆன்சர் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இதில் மட்டும் இல்லாமல் இ-காமர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு இந்தியா இ-காமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.